இப்போ எப்படின்னு பாருங்க, இந்த மகாரம் வந்து என்னது? மகாரம் ஆணவமலம். ஆணவமலம் இல்லையா? ஆணவமலம் என்னது? அது வந்து மயக்கம், மருள், இருள். ஆணவமலம் இருள். அப்போ நகாரம் மாயை, அது மருள். இருள் மருள், ஆன்மா தெருள். இருள் மருள் தெருள். அம்மை அருள், சிவன் பொருள். பொருள் சிவம் ஒருவன் தான், மற்றெல்லாம் பொருள் அல்ல. பொருள் அல்லவற்றை பொருள் உணரும் அருளானாம் ஆனா பிறப்பு. சிவனை மறந்தால் பிறப்புண்டு, சிவனை நினைந்தால் பிறப்பில்லை. எண்ணலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தாள் மறவாமை பொருளென அந்நிலையில் உணர்ந்தார். சேர்க்காது, தெளிவாக வச்சு இவ்வளோ கிளியராக இருக்கு. நமக்கு திருமறை சொல்லுகிறது, திருமுறை சொல்லுகிறது, சித்தாந்தம் சொல்லுகிறது. மூணும் அப்படியே பேரலல் லைன்லேயே ஓடிட்டுருக்கு. நல்ல உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்க, ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். இருக்கா இல்லையா? யாருக்கும் பயப்பட வேண்டிய, எதுக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நம்மளாம் ரொம்ப பெரிய தவ சிரேஷ்டர்கள். ஏன் தெரியுமா? சிரேஷ்டர்கள்னா மூத்தவர்கள், உயர்ந்தவர்கள்னு அர்த்தம். சிரேஷ்ட புதல்வன் அப்படின்னா மூத்த புதல்வன் அர்த்தம். தவ சிரேஷ்டர்கள்னா தவத்தில் சிறந்தவர்கள், தவத்தில் தலையாயவர்கள்னு அர்த்தம். இவங்கெல்லாம் தவ சிரேஷ்டர்கள். ஏன்னா 8ஆம் சூத்திரம் வந்து கேட்கறது சாதாரண விஷயம் இல்லை, பெரும் புண்ணியம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, முன்னை நீ புரி நல்வினை பயனிடை. யோசிச்சுப்பார். அதாவது அந்த மாதிரி இறைவனுடைய திருவருளை மறந்து இருப்பது தான் நாம் செய்கிறது குறை. மறவாது என்ன செய்தாலும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து ஒரு யோக நிலையிலே இருந்தார். எப்போ பார்த்தாலும் சரியைக்கு அப்பர், கிரியைக்கு சம்பந்தர், யோகத்துக்கு ஞானத்துக்கு மணிவாசகர். அவர் என்ன யோகம் பண்ணார் தெரியுமா சுந்தரர்? மற்ற பற்று எனக்கென்று நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பெருந்தேன் இனி பெறவா தன்மை வந்து எய்தினேன், கற்றவர் தொழுதேற்றும் சிலரை யூரிப்பாண்டி கொடிமணி நற்றவா உன்னை நான் மறக்கினும். இந்த நான் என்ற சொல்ல நல்ல கவனிங்க. நான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? ஆணவமலத்தோடு கூடிய உயிர்னு அர்த்தம். இந்த ஆணவமலத்தோடு கூடிய உயிர் உன்னை மறந்துடும். ஆனால் இந்த உயிர் சிவ நினைவில் இருக்கும்போது என் மனத்துக்கு நான் சொல்லி வச்சுருக்கேன், இந்த நாவுக்கு சொல்லி வச்சுருக்கேன், சிவாயனமே சிவாயனமே சிவாயனமேன்னு சொல்லி வச்சுருக்கேன். அதனால் நான் ஒருவேளை இந்த ஆணவமலத்தோடு அடிக்கடி போய் சேர்ந்து 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 உன்னை மறந்துடுவேன். ஆனால் என் நாக்குக்கு பழக்கி வச்சுருக்கேன், அது சிவாயனமே சொல்லி கொண்டு நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே. ஒருபோது அவர் நமசிவாயத்தை மறக்கவில்லை, சிவபெருமானை மறக்கவில்லை. நெத்தி பொட்டில் எப்போதும் ஆரூரான நினச்சிக்கிட்டே இருக்கிறார். ஆரூரானே மறக்கலுமாமே சொல்கிறார் இல்லையா? இந்த புண்ணியம் இப்போ சொன்னாரா, இதில் வந்து 2 வகையான புண்ணியம் சொல்கிறாரு. ஒன்று உபாய சிவ புண்ணியம், இன்னொன்று உண்மை சிவ புண்ணியங்க. இந்த உண்மை சிவ புண்ணியம்னா உபாய சிவ புண்ணியம் என்ன வித்தியாசம் கேட்டால், இப்போ உபாய சிவ புண்ணியம் என்பது இதெல்லாம் நம்ம செய்துகிட்டே இருக்கும் பொழுது இறைவன் திருவடியை விரும்பாமல் திரும்ப அந்த உலகத்துக்கு வரணும், திரும்ப பிறவி எடுக்கணும், திரும்ப இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணணும், இன்னும் பொருளில் பெறணும், பெண்களோட பழகணும், நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி சிவப்புண்ணியம் பண்ணாலும் அவங்களுக்கு நினைப்பு வந்து உலகத்தையே அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் அவர்கள் செய்கிற சிவப்புண்ணியத்துக்கு பயன் உண்டு. ஆனால் ஒரு பிறவி வந்து நிச்சயம் மனித பிறவி தான் பிறப்பார்கள். உபாய சிவப்புண்ணியம். உண்மை சிவப்புண்ணியம்னா இறைவன் திருவுருளே நினைந்து எப்போதும் இந்த பிறவி பட முடியாத இனித்துயரம் பட்டதெல்லாம் போதும் பட முடியாத அரசை என்று சொல்வார் வள்ளலார் இல்லையா? அதுபோல் அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு போதும், இந்த பிறவி போதும், நல்லாமல் பட வேண்டியதெல்லாம் பட்டாச்சு, இனிமேல் நம்ம பிறவி வேண்டாம். உண்மை சிவப்புண்ணியம் உள்ளவர் அடுத்த ஒரு பிறவி வேண்டாம். அடுத்த பிறவி வேண்டாம்னு சொல்லி நான் 2 காரணம் வச்சுருக்கேன். பிறவி என்பதே துன்பந்தான். பிறவி பெருங்கடல்னு சொல்கிறார். துன்பந்தான், இன்பத்தை விட துன்பம் தான் கூடுதல். 75% எல்லோருமே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 25% இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த 75% துன்பத்தை மறந்து விடுகிறோம். கொடிய வெயிலில் ஆற்று மணலில் ஓடிக்கிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஓடிட்டு ஒரு ஆலமரத்து நிழலில் போனோடனே அப்பா அப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனோடனே அந்த 3/4 மணி நேரம் கொடிய வெயிலில் வந்தாலும் அதை மறந்துடுறோமா இல்லையா?